மட்டன் புலாவ் செய்ய போகிறோம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர் வச்சுக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கிடுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. கறியை கலந்துட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 7 விசில் வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கிடுங்க. அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டை போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நெய் ஊற்றியாச்சு. 100 எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கிடுங்க. 2 பிரியாணி இலை போட்டாச்சு. 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய். இதுதான் காரம். நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம். மட்டன் புலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. வேக வச்ச மட்டனை போட்டுக்கிடுங்க. இதுக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதில் 2 டம்ளர் இருக்குது. மீதி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச புதினா மல்லி சேர்த்துக்கிடுங்க. 20 நிமிஷம் நம்ம தம் வச்சிடலாம். சாப்பாடு கொஞ்சம் கெட்டியாக இருந்தபோது வந்தவளை தான் நம்ம தம் போடணும். கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு சிம்மில் வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் வச்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே போடாத மட்டன் புலாவ் பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். வாசம் அப்படி இருக்குது. தூக்கியே போடுது. மட்டன் புலாவ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எப்பவும் நம்ம பிரியாணியே செஞ்சுருப்போம். ஒரு டைம் இந்த மாதிரி மட்டன் புலாவ் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. பிரியாணியே தோற்றுரும்.